மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இவர் யார் உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். KN நேரு அவர்கள். அமைச்சர் KN நேரு இருக்கார் இல்லையா, அவர் திருச்சியில் ரொம்ப பிரபலம், மிக முக்கியமான, அதுவும் MK ஸ்டாலின் அவர்களுக்கு வலதுகரமும் கூட. இந்த நபர் இந்த 10 ரூபா நோட் இருக்கு இல்லையா, இதை வச்சு தான் கதையே இருக்குது. நீங்கள் சிவாஜி படம் பார்த்துருக்கீங்களா? ரஜினி அவர்கள் இங்கேருந்து ஹவாலா பணத்தை வெளியே கொண்டு போகிறது எப்படின்னு காட்டியிருப்பார். இங்கே ஒரு ஹவாலா ஏஜென்ட்டை காசை கொடுத்துட்டு அவன் கொடுக்கக்கூடிய ஒரு 10 ரூபாய் நோட்டை வாங்கிட்டு நீங்கள் வெளிநாட்டில் கொண்டு போய் அவங்க சொல்லக்கூடிய நபர்கிட்ட கொடுத்தீங்கன்னா, இங்கே என்ன காசை நீங்கள் கொடுத்தீங்களோ அதில் கமிஷன் போக மீத தொகை அங்கே உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டில் சொல்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு வர வச்சுருவாங்க. இது புரியுதா? தமிழ்நாட்டுக்குள்ளே உங்கள்கிட்ட ஒரு 100 கோடி இருக்குது, 10 கோடி இருக்குது, ஆனால் கணக்கில் காட்ட முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த காசை ஹவாலா ஏஜென்ட்டை கொடுத்து, அது இந்த ஹவாலா மணியை மாத்திரவங்கிட்ட கொடுத்து அவங்க கூட 10 ரூபாயை வாங்கிக்கிட்டு நீங்கள் துபாயோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய நாட்டிலையோ அங்கே அவங்க சொல்லக்கூடிய ஏஜென்ட் கையில் அந்த காசை கொடுத்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு அவங்க இங்கே ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்களா 10 கோடி, அந்த கோடி அந்த ஊரில் இருந்து வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. இது பேர் தான் ஹவாலா. இந்த வேலையை ஐயா ரொம்ப துரிதமாக குறைந்து 4.25 வருஷமாக பண்ணியிருக்காரு. இவர் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே MK ஸ்டாலின் கீழே இப்படி தான் இயங்குது. அதற்கு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு அவருக்கு வலதுகரமாக இருக்கக்கூடிய KN நேரு அவர்கள். அவர் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை தான் நீங்கள் நம்ம வெளியிட போகிறோம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன வெளியிட இருக்கோம் அப்படின்னா, அமைச்சர் KN நேரு அவர்களுடைய தம்பி KN மணிவண்ணன் ஒருத்தர் இருக்கார் திருச்சியில். KN மணிவண்ணன் அவர்கள், அதற்கப்புறம் கவி பிரசாத், அதாவது KN நேருக்கு நிழலாக இந்த ஊரில் வேலை பார்க்கக்கூடிய கவி பிரசாத் என்ற நபர், அதுக்கப்புறம் KN நேரு அவர்களுடைய சகோதரர், இவங்க குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்குது, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய D ரமேஷ் என்ற நபர். இந்த 3 பேருடைய வாட்ஸ்அப், டெலகிராம், அதுக்கப்புறம் பிற தளங்களில் அவங்க பேசியிருப்பாங்களே அந்த வாட்ஸ்அப் சாட் மற்றதெல்லாம், அதில் யார் யார்கிட்டலாம் பேசினாங்க, அவங்க என்னென்னலாம் பேசினாங்க, அதன் மூலமாக இந்த தமிழ்நாடு என்ன தெரிஞ்சுக்கணும், இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறது. இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே எவிடன்ஸ் மட்டும்தான். முதலாவது நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா D ரமேஷ்லேருந்து. ஏன்னா ஹவாலா பணம் மாறுறது இல்லையா, அந்த ஆதாரத்தை முதல்ல சொல்லிடுறேன், அதுலேருந்து உங்கள்கிட்ட நான் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா வெளியிடுறேன். முதலாவது D ரமேஷ். D ரமேஷ் இருக்காரு, அவருடைய, நீங்கள் அதை திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த ஃபோட்டோ காமிக்கிறீங்களே அதில் வீடியோவில் பார்க்கும்போது நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பிளராக இருக்கும், நான் அப்படியே ஸ்க்ரீனில் வைக்கிறேன், அதில் நிறுத்தி நீங்கள் படிச்சிங்கன்னா ஒவ்வொன்றா வாட்ஸ்அப்பில் அவங்க என்னென்ன பேசியிருக்காங்க, அதில் என்னென்ன மெசேஜ் அவங்க பரிமாறியிருக்காங்கன்ற விஷயம் புரியும். சரியா? ஒவ்வொரு முறையும் இந்த ஃபைல் பார்க்கும்போது பிளராக இல்லாட்டி மங்களா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதை ஸ்க்ரீனில் வைப்பேன், அதை வச்சு பார்த்துக்கோங்க. சரியா? முதலாவது இது வந்து யாருடைய ஃபோனு? D ரமேஷ் அவருடைய ஃபோனு. அவருக்கு T பிரபு அவர்கள் அனுப்பி வைக்கிறார். என்னென்ன அனுப்பி வைக்கிறாரு? T பிரபுன்னு ஒரு நபர். சரியா? அவர் என்ன அனுப்பி வைக்கிறார் அப்படின்னா, இந்த இருக்கு 10 ரூபா நோட்டு கேட்டா 2 10 ரூபா நோட்டு நம்பரோட அனுப்பிடுறாரு. ஒரு 10 ரூபா நோட்டு அனுப்பிட்டு என்ன சொல்றாரு? 76 ஏறக்குறைய 76 ஹேண்ட் ஓவர் சார். 76னா 76 கட்டு, ஏறக்குறைய 76 லட்சம் வச்சுக்கோங்க. அதற்கடுத்து 124 ஹேண்ட் ஓவர் சார். இது எல்லாமே யாருடைய ஃபோனில் இருக்குது? D ரமேஷ். சரியா? அவர் யாரு? KN நேரு அவர்களுடைய நிறுவனத்திலே அதில் வேலை பார்க்குற நபர். 124 ஹேண்ட் ஓவர் சார். அதாவது 1,24 லட்ச ரூபா கொடுத்துட்டோம் சார். இது தினம்தோறும், என்னைக்கும் நினச்சிடாதீங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் இந்த சார்ட் வருது. அப்போ யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க? அடுத்த விஷயம், இவங்க சொன்ன நபர்கிட்ட இவங்க கலெக்ட் பண்ண காசு இருக்கு இல்லையா, இந்த காசை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அது ஏறக்குறைய 2 கோடிக்கு. இந்த முதலாவது பிக்சர் சொல்லுதா? இரண்டாவது பிக்சர் இது வேற. நீங்கள் நிறுத்தி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிக்சராக நான் காட்டுவேன், உங்களுக்கு புரிஞ்சிட முடியும். எல்லாத்தையும் காட்டி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல, ஆனால் இதோடைய நிதர்சனமான உண்மை பார்க்கணும்னா கொஞ்சமாக நீங்கள் பொறுமையாக பார்த்தா தான் விஷயம் புரியும். இரண்டாவது பிக்சர் இதில் 150 ஏறக்குறைய 150 ஹேண்ட் ஓவர் சார். அதுக்கப்புறம் 100 ஹேண்ட் ஓவர் சார். ஏறக்குறைய 1,50,00,000 கொடுத்துட்டோம், 1 கோடி ரூபா கொடுத்துட்டோம், அப்படிதான் அர்த்தம். ஏன்னா ஒரு நோட்டு 1 லட்சம். ஏறக்குறைய இதே மாதிரி சார்ட் கண்டினியூ ஆகுது. சும்மா 250 கோடிக்கு இதே மாதிரி. எப்படி இந்த 10 ரூபா நோட்டு இல்லையா, ஒவ்வொரு முறையுமே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு யாரு? ஹவாலா ஏஜென்ட்டை கொடுத்துட்டு அவங்க கொடுக்கக்கூடிய 10 ரூபாயை வாங்கி அந்த 10 ரூபாயை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறது. இந்த 10 ரூபா வந்து சேர்ந்துரு சார். அப்போ அந்த 10 ரூபாயை கொண்டுக்கிட்டு எங்கே போவானுங்க? இவங்க ஃபாரினில் போய், முக்கியமாக இங்கே வர்றது எல்லாமே துபாய் சம்மந்தப்பட்ட நிறுவனங்களுடைய நம்பர் வருது. அதுக்கப்புறம் இங்கே லோக்கலில் வேலை பார்க்கக்கூடிய சில நிறுவனங்கள் இல்லையா, அந்த நிறுவனங்களுடைய பேர் வருது. இது எல்லாமே செல் கம்பெனிஸ். இந்த கம்பெனிகிட்ட கொண்டு ஒப்படைக்க வேண்டியது, ஒப்படைச்சிட்டு அதை வெளிநாடுகளில் வாங்கிக்க வேண்டியது. இது புரியுதா? ஹவாலா டிரான்சாக்ஷனில், அதாவது சிவாஜி படத்தில் காட்டினது இன்றைக்குமே MK ஸ்டாலின் நல்லபடியாக அமலாக்கத்தில் வச்சிருக்காரு. அதுக்கான ஆதாரங்கள். அதற்கடுத்து இன்னொரு 10 ரூபா நோட்டு 200 ஏறக்குறைய 200 ஹேண்ட் ஓவர் சார். அதுக்கடுத்து 100 ஹேண்ட் ஓவர் சார், ஏறக்குறைய 3 கோடி ரூபாய். இதே மாதிரி இன்னொரு டிரான்சாக்ஷன் போது சுமார் 3 கோடி ரூபாய்க்கு. சரியா? இந்த ரூபாய் நோட்டு நான் திரும்ப சொல்கிறேன், இதெல்லாம் மேனிப்புலேட்டட் கிடையாது. இது எல்லாமே KN நேரு சம்மந்தப்பட்ட அந்த குறிப்பிட்ட ரமேஷ் இருக்காரு, அவருடைய ஃபோனில் எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ். வெறும் ஃபோன் தான் காமிச்சிருக்கீங்க. அப்போ வாட்ஸ்அப் சாட் காட்டலையே, நான் முதல் சொன்னேன் இல்லையா, அதுக்கு நான் காட்டிடுறேன் ஆதாரம். இந்த இருக்குது, அதை ஃபுல்லாக எடுத்து வெளியே போட்டிருக்கோம்.
டி பிரபுவும் ரமேஷ் அவர்களும் அந்த பேசிக்கிட்ட மெசேஜ் என்னென்ன ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கான பிக்சர்ஸ். இதில் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எவ்வளோ கலெக்ட் ஆச்சோ அதை கொடுத்துறோம், மிச்சம் அமௌண்ட் இருக்கு இல்லையா, இது இங்கே இருக்குது, பாஸுக்கு தெரிவிச்சிருங்க. பாஸ் யார்? கேஎன் மணிவண்ணன் இருக்கார் இல்லையா, கேஎன் நேரு அவருடைய தம்பி, அவருக்கு தெரியப்படுத்திடுங்க, அவர் சொன்னதுக்கு எனக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்றதுக்கான மெசேஜஸ். இந்த மெசேஜ் அப்படியே ஸ்க்ரீனில் வைக்கிறேன், நிப்பாட்டி படிச்சு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இது மட்டும் கிடையாது, வெறும் நோட்டு மட்டும் அவங்க அனுப்புறது கிடையாது. இந்த மாதிரி மெசேஜஸ் சில இருக்கும். அதில் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, அந்த 10 ரூபா நோட்டோட நம்பர் இருக்குல்ல, 10 இந்த நம்பர் கொடுத்துருக்காரா, அந்த 10 ரூபா நோட்டோட நம்பர், இந்த நம்பரில் இருக்கக்கூடிய அந்த 10 ரூபாயை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு அர்த்தம். அதில் எவ்வளோ சொல்கிறாரு, 13 நோட்டு கொடுத்துருக்கேன், 13 நோட்டு கொடுத்துருக்கேன், இந்த நம்பரோட சேர்த்து வரும். அப்போ 13 நோட்டில் நீங்கள் எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும், சில 100 கோடிகள் அது ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. சரியா? இதே தவிர இதெல்லாம் ஒரு போட்டு பணமாக வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் போனது. இன்னும் சிலது இருக்குது டாக்குமெண்ட்டாக, அதாவது இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, மிஷினில் போய் டெபாசிட் பண்ணுறது. அந்த டெபாசிட் பண்ணுறது இல்லையா, வெவ்வேறு ஆளுகளை வச்சுட்டு, இவங்களுடைய கட்சி ஆட்கள் இருக்காங்க, இவங்க ஆளை வச்சு அங்கங்கே டெபாசிட் பண்ணுங்கள், நாங்கள் சொல்கிற கம்பெனி, சொல்கிற ஆளுகள், சொல்கிற நிறுவனங்களுக்கு டெபாசிட் பண்ணுங்கள். இதுவும் செல் கம்பெனிஸ், இதுலேயும் டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது. சரியா? இது எல்லாமே யாருடைய ஃபைல்லேருந்து கிடைக்குது, டி ரமேஷ்ன்றார் இல்லையா, அவருடைய ஃபைல்லேருந்து கிடைக்குது. அப்போ முதலாவது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இப்படியான பணங்கள் எல்லாமே ஹவாலா ஏஜென்ட், சிவாஜி படத்தில் வர மாதிரி இவனுங்க 10 ரூபா நோட்டை வாங்கிக்கிட்டு இங்கேருந்து வெளியே கொண்டு போகிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க. இது புரியுதுல? ஃபர்ஸ்ட் இதை வச்சுக்கோங்க. இப்போ இந்த பணம்லாம் எங்கேருந்து வந்துச்சு, இப்போ அடுத்த ஆதாரத்துக்கு வருவோம். முதலாவது டி ரமேஷ் நம்ம எங்கே பிடிக்கிறோம், ஹவாலா பணமாக மாற்றுற இடத்துல. ரெண்டாவது ஒரு முக்கியமான கை உனக்கு மாட்டுது, அது என்ன அப்படின்னா, இவர் பேர் கவி பிரசாத். இந்த இருக்காரா, கொஞ்சம் மங்களா இருக்குது, நான் உள்ள உங்களுக்கு பிக்சர் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பார்த்துக்கோங்க. கவி பிரசாத் இது யார், கேஎன் நேரு அவருடைய தம்பி, யார், மணிவண்ணன். இவர் தான் கவி பிரசாத். அதாவது ஒவ்வொரு துறையிலுமே கவி பிரசாத் மாதிரி ஆளுகள் உண்டு. அதாவது அவங்க தான் கீ பிளேயர்ஸ். இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் சலாம் போடுவான்னு வச்சுக்கோங்க. இந்த கவி பிரசாத் அவர் கையில் இருந்துச்சு ஒரு ஃபோனு, அந்த ஃபோனை கைப்பற்றினதுல என்னென்ன கிடச்சிது, ஓகே, அவர் ஃபோனில் இருக்கக்கூடிய விஷயம் ஆதாரங்களை வெளியிடுறோம். இந்த இருக்கார் கவி பிரசாத், இந்த இருக்கார் கேஎன் நேரு, ஏறக்குறைய அவருக்கு லெஃப்ட் ஹேண்டாக தெரியாதுன்னு வச்சுக்கேன். பெரிய அளவில் படங்கள் வெளியாகாது, ஆனால் இவர் தான் முக்கிய புள்ளி, நிழல் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளி. இவர் முதலாவது இவருடைய வாட்ஸ்அப் சாட்டில் என்ன தெரியுது அப்படின்னு, எவ்வளோ பவர்ஃபுல் பர்சன் சொல்கிறேன். என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ராமசாமி ஒரு முக்கியமான நபர், அந்த நபரை நான் அடுத்து சொல்கிறேன், அடுத்தடுத்த வீடியோவில் அப்புறம் சொல்கிறேன். இதில் எவையெல்லாம் மாட்டினான்றது மெயின் புள்ளிகள் மட்டும் நான் முடிச்சிடுறேன். ராமசாமி என்ன சொல்கிறாரு, சபரீசன் இருக்கார்ல, யார் சபரீசன், எம்கே ஸ்டாலின். சபரீசன் அவருடைய அப்பாயின்மெண்ட்டை நாங்கள் கேட்டிருந்தோம், அதை முடிச்சு கொடுத்துருங்க சார், முடிச்சு கொடுத்ததுக்கு நன்றி, இந்த மாதிரி. அப்போ சபரீசன் அவருடைய கை இருக்கு இல்லையா, சபரீசன் ஆகட்டும், கீழே இருக்கு பாருங்க, இது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், பேர் சொல்ல விரும்பல, அவங்களும் மாட்டுறாங்க. அந்த எது, அந்த வாட்ஸ்அப் சாட்டில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாருக்கு, இந்த கவிராஜ்ன்றவனுக்கு, யார் இந்த கவி பிரசாத்ன்றவனுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. மினிஸ்டர் சந்திச்சுட்டேன், அதுக்கப்புறம் உங்களையும் சந்திச்சுட்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜ். அப்போ எவ்வளோ பவர்ஃபுல் பர்சன் உங்களுக்கு தெரியுதா? இதுக்கு அடுத்து இன்னும் பவர்ஃபுல்லாக பாருங்க, துர்கா ஸ்டாலின் அவர்கள், யார், எம்கே ஸ்டாலின் அவருடைய மனைவி இருக்காங்க துர்கா ஸ்டாலின், அவங்களோட 11 மணிக்கு மீட்டிங் முடிச்சிட்டோம் சார், தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அடுத்தது. இது என்ன தெரியுமா, இங்கே சென்னை கார்பரேஷன் ஒரு குறிப்பிட்ட ஐஏஎஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினாங்களே, அந்த போராட்டத்தை எப்படி முடிக்கிறது, என்ன முடிக்கிறது, எங்கேன்னு முடிக்கிறது, அதுக்கு டிஸ்கஷன் யார்கிட்ட, இந்த கவி பிரசாத்கிட்ட. அதாவது அவர் சம்பந்தப்பட்ட துறை, கேஎன் நேரு சம்பந்தப்பட்ட துறை இல்லையா, அதில் வரதுல எல்லாமே மெயினாக யார்கிட்ட போகுது, இந்த கவி பிரசாத் தான் போகுது. எனவே இவருடைய ஃபோனில் இருக்கிறது மிக முக்கியமானது. இது உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ மேட்ருக்கு வரேன். இந்த கவி பிரசாத்துடைய ஃபோனில் நீ கவனிச்சின்னு வச்சுக்கோங்க, நான் சில டாக்குமெண்ட் மட்டும் ரிலீஸ் பண்ணுறேன், ஃபுல்லாக ஒட்டு மொத்தமாக அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ண வச்சுக்கோங்க. இந்த இருக்குது டாக்குமெண்ட்ஸு, இந்த டாக்குமெண்ட்டில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, டாக்குமெண்ட் எல்லாமே இந்த டாக்குமெண்ட் ஃபைல் அனுப்புவோம்ல வாட்ஸ்அப்பில், அதில் அனுப்பின ஃபைலு, ஓகே, அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது, அதுக்கு டெண்டர் விட போகிற டெண்டர் விடி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் அதுக்கப்புறம் சிஎன்டி கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த 2 கம்பெனிக்கும் அதை ஒதுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான டாக்குமெண்ட் அனுப்பி வைக்கிறாங்க. விடி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் சிஎன்டி கன்ஸ்ட்ரக்ஷன். இப்படி எந்தெந்த நிறுவனங்கள் எந்தெந்த டெண்டரை கைப்பற்றிச்சு, யாரெல்லாம் இவர் மூலமாக கைப்பற்றினாங்க, அதுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாங்க, இது எல்லா இதுலையுமே என்ன வருது அப்படின்னா, ஒவ்வொருத்தருமே குறைஞ்சபட்சம் 10லேருந்து 15% கமிஷன் அமௌண்ட்டை கட்டியிருக்காங்க. அட்வான்ஸ் அமௌண்ட்டை கட்டுறது இல்லையா, இது எல்லா விவரங்களுமே கவி பிரசாத்துக்கு தெரியப்படுத்திருக்கு. அதில் என்ன, அதுக்கான ஆதாரம் சொல்கிறேன், ஒவ்வொரு ஆதாரமாக சொல்கிறேன். இந்த சார்ட் இருக்குல்ல, இது என்ன அப்படின்னா, சேலத்தில் ஒரு முக்கியமான இடங்களில் போர்டு வைக்கிறது, டிஜிட்டல் போர்டு வைக்கிறது, இது சம்மந்தமான ஒரு டெண்டர் வச்சுக்கோங்க. இது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒதுக்குறது, ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றுங்க. இதை ட்ரைடன்ட் சொல்யூஷன் அந்த நிறுவனத்துக்கு ஒதுக்கிருங்க சார், அட்வான்ஸ் வாங்கியாச்சு, அதுக்கான விஷயங்களை செஞ்சு முடிச்சிருங்க, அதுக்கான மெசேஜ். அதற்கடுத்து ஒரு வகையாக முழுமையாக எல்லா டெண்டரையும் எடுத்து அதில் இந்த பென்சிலில் போட்டுருக்காங்களே, அதோட மதிப்பு எவ்வளோ அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம், பென்சிலில் எவ்வளோ மதிப்பு அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம், இதெல்லாம் எப்படி சார் ஆதாரம், அதில் போட்டுருக்காங்க பாருங்கள்.
ராஜி ஏஇ ஒர்க் பண்ணி முடிச்சிட்டாரு, அதுக்கான வேலையெல்லாம் முடிச்சிட்டாரு. எனவே வேற யாரும் கிடைக்காது, டெண்டர் அவர் தான் கன்ஃபார்ம். எப்படி டெண்டர் யாருக்கு கன்ஃபார்ம்? டெண்டர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் ஊரில் எவ்வளோ பெரிய பித்தலாட்ட வேலை தெரியுமா? நான் சொல்கிறேன், படிச்சுட்டு இளைஞர்கள் இருக்கான்னு வச்சுக்கவேன், ஏதாவது வாய்ப்பு தேடுறான். ஓகே, நமக்கும் ஒரு சிவில் இன்ஜினியரோ இல்லை ஏதோ ஒன்று, ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படித்த பையன் நம்மளும் டெண்டர் எடுத்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு நல்ல விதமாக வேலை பார்த்து கொடுத்து பேர் வாங்கி ஒரு நல்ல நிறுவனத்தை நடத்தின நினச்சாங்க வச்சுக்கவேன், இந்த ஊரில் வாய்ப்பே கிடையாது. நீ ஓடி போயிரு. இந்த மாதிரி இருக்காங்க பாரு புரோக்கர்ஸ், அவங்க மூலமாக குறைஞ்சபட்சம் ஒரு 20% கமிஷனை அமுக்குனேன்னா, அதுவும் தெரிஞ்சவங்களும் அமுக்குனேன்னா, இந்த மாதிரி உரையாடலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது அவங்க மட்டும் தான் கைப்பற்ற முடியும். இது ஒரு பக்கம் ஓடுதா, இன்னொரு பக்கத்து வரிசை எம்எல்ஏ எம்பி வரிசையாக வரேன். கலாநிதி எம்பி அந்த எம்பி அனுப்பியிருக்காரு. இந்த பாருங்கண்ணா, அவருக்கு இந்த கவி பிரசாத்துக்கு இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக இந்த 3 நிறுவனத்துக்கு ஒதுக்கிருங்க, தேவையான விஷயத்தை கவனிச்சிருவாங்க. இந்த இருக்கா, அதாவது கஜலட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், யோகலட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷன், அண்ணாமலை கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த 3 நிறுவனத்துக்கும் இவ்வளோ மதிப்பில் இருக்கக்கூடிய இதை எல்லாத்தையுமே அட்வான்ஸ் பே பண்ணிடுவாங்க, எல்லாம் முடிச்சிடுவாங்க, ஒதுக்கிடுங்க. ரெக்கமெண்டேஷன் போகிறதெல்லாம் எல்லா பட்டு போகும். ஆனால் எங்கே போகுது இது கவி பிரசாத்துக்கு? அவன் என்ன பண்ணுறான்? அவங்க எல்லா பற்றி என்னன்னா, ஒரு இடத்துக்கு வாங்க, அங்கே இவ்வளோ அமௌண்ட் அட்வான்ஸ் பே பண்ணிட்டாங்களா, இல்லாட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்கான டெண்டர், இந்த டெண்டர் ஒர்க்கு கொடுக்குறது இல்லையா, அதை அறிவிக்கிறதுக்கு முக்கிய அதை எப்படி மூடுறது, அது யாருக்கு ஒதுக்குறது. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சேட் பண்ணும்போது யார் யாருக்கு ஒதுக்குன்றத இல்லை ஒதுக்கிட்டாங்களா இல்லையா, அவங்க அட்வான்ஸ் பே பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி 10% அட்வான்ஸ் பே பண்ணி புக் பண்ணிட்டாங்க, ஏதோ சினிமா டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி முடிக்கிறானுங்க. அப்போ எதுக்காக டெண்டர்னு அறிவிக்கிறீங்க? அவங்களுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சாட்டில் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இப்படி தான் கவர்மெண்ட் நடக்குது சரியா. இதுலேருந்து வெளிப்படையாகவே அதுலேருந்து கூடுதலாக தெரியுதுன்னா, இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, இந்த இவருக்கா யார் உதயநிதி அவருடைய ஒரு பினாய் ஒருத்தன் சுற்றுறான், அந்த கும்பலும் அதே தான். எனவே இதெல்லாம் ஆதாரங்கள் இருக்குல்ல, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நான் ரிலீஸ் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கணும். சும்மா உட்காந்து 2000 வாங்கினா 3000 வாங்கினா போதும், எவன் கொள்ளை அடிச்சா என்ன நினச்சிச்சுக்குவேன். இதோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 1120 கோடி. அதாவது 1020 கோடி இந்த 3 பேர் பேசுனதை ஒரு வருஷம், நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு வருஷம் பேசின டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அதில் நிறையா டெலிட் பண்ணிட்டானுங்க. மிச்சம் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் சேர்த்தா 1020 கோடி வருது. 1020 கோடியை கவாலா பணமாக நகர்த்தியிருக்கானுங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, 3 பேர் சார்ட் பண்ணியிருக்கானுங்க, அது நிறையா டெலிட் பண்ணிட்டானுங்க. மிச்சம் இருக்கிறத பிடிச்சது 120 கோடினா, அப்போ இந்த அமைச்சர்கள் எவ்வளோ தாண்டா கொள்ளையடிச்சிங்க? அது நான் 5 வருஷம் சொல்ல, இப்போ நான் காட்டுறதெல்லாம் வெறும் சாட் இருக்குல்ல, அது எல்லாம் ஒரே 8லேருந்து 9 மாதத்துக்குள்ளான சாட்டு. அப்போ 4.25 வருஷம் எவ்வளோ கொள்ளையடிச்சிருப்பானுங்க? இது வந்து சும்மா 4 கோடியில் எல்இடி லைட்டு போகிறதுக்கு, ஊரில் எல்இடி லைட் தான் விளங்கின மாதிரி தான், எல்இடி லைட்டு போகணும், அது சம்மந்தமாக டெண்டரை முடிச்சிருங்க. இது எல்லாம் யாரு கீழே வருது? கேஎன் நேரு கீழே வருது. இன்னொன்று சொல்கிறீங்க, கேஎன் நேரு இருக்கார் இல்லையா, அவருக்கு கீழே இந்த டெண்டர்லாம் அவர் போட்டு வச்சுக்கோங்க. மத்திய அரசு மட்டும் ஒதுக்கும்ல இந்த பொதுப்பணித்துறைக்கு, அந்த ஏரியா சம்மந்தப்பட்ட உள்துறைக்கு மட்டும், அதாவது உள்ளாட்சி கட்டமைப்புக்கு மட்டும் அது ஒதுக்குற தொகை இருக்கு இல்லையா, அது 50,000 கோடி ஒரு வருஷத்துக்கு. எவ்வளவு? 50,000 கோடி. இதை மனசில் வச்சுக்கோங்க. இது ஈரோடுக்குள்ளே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதில் சோலாரு, அதை போடுறதுக்கு இந்த நிறுவனத்துக்கு எது ஆர்எஸ் என்டர்பிரைசஸ்க்கு ஒதுக்கிடுங்க. அதுக்கு இந்த இருக்கு, அண்ணன் அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு, மீதி அட்வான்ஸை செட்டில் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி இது முடிச்சாங்கன்ற அடுத்த கதை. என்னென்ன முடிச்சான்றதும் அவர் சொல்கிறாரு. யார்? கவி பிரசாத். இந்த சாட்டில் கவனிங்க, அவன் எப்படி முடிக்கிறான்னு. இந்த போட்டுக்காரா பார்ட்டி எது, பார்ட்டி ரெடி டு பே பிஎஃப். பிஎஃப்னா பார்ட்டி ஃபண்டு. பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி வாங்குறது, அப்படின்னா லஞ்சம் சொல்லி வாங்குவாங்க. பார்ட்டி ஃபண்டை பே பண்ண ரெடியாக இருக்காரு, கொஞ்சம் தெரிவிச்சிங்கன்னா உடனே செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான டாக்குமெண்ட் அனுப்புறாரு. அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து பார்த்தா சும்மா 19 கோடி. 19 கோடிக்கான ப்ராஜெக்ட் வச்சுக்கவேன், 1.9 கோடி ரூபா யாரு கொடுக்கறதுக்கு பார்ட்டி ரெடியாக இருக்கு. முடிச்சு விட்டீங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலாம் அடுத்த கட்டமாக. இதெல்லாம் தாண்டி எம்எல்ஏ எது, அந்த ஆர்கே நகர் எம்எல்ஏ, அதெல்லாம் கொஞ்சம் வெளிப்படையான மனுஷன், நான் உண்மையிலே பாராட்டுறேன். அவருடைய லெட்டர் பேர்லேயே அடிச்சு இந்த ப்ராஜெக்ட்ல இல்லையா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளோதான் அட்வான்ஸு, இந்த அட்வான்ஸில் ஒரு இவ்வளோ அமௌண்ட் வரல, 35 லட்சம் வரல, இது வாங்கியாச்சு, இது நான் வந்து கலெக்ட் பண்ணி முடிச்சிடலாம். இதெல்லாம் எப்படின்னா பார்ட்டி ஒர்க்கர்ஸாகவே எல்லாம் கூட்டம், அதாவது இந்த சம்பல் கொள்ளையெல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாரும் சேர்ந்து கொள்ளையடிப்பானுங்க, பிரிச்சுக்குவாங்களே, அது மாதிரி தான் அது. அவரெல்லாம் ஓப்பனாகவே இது 35 லட்சம் இருக்கு வர வேண்டி இருக்குது அட்வான்ஸு. மொத்த ப்ராஜெக்டோட விலை 5 கோடி 25 லட்சம். இது வந்து நீங்கள் வேறு 5 கோடி 3 கோடி 4 கோடி கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒட்டுமொத்தமாக கூட்டின்னு வச்சுக்கோங்க. ஃபைலெல்லாம் நான் எல்லா ஃபைலும் ரிலீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, வாயை பொழந்துருவீங்க. எனக்குரிய 1020 கோடி நீங்கள் லஞ்சம் 10% வச்சுக்கோங்க. அப்போ 10,000 கோடிக்கு மேலே நீங்கள் கொடுத்தது கரெக்டா. நான் 10,000 கோடி மட்டும்னா அது வெறும் ஒரு 6-7 மாதம் தான், அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். நந்தகுமார் எம்எல்ஏ அவரெல்லாம் நல்ல மனுஷங்க, லெட்டர் பேர்லாம் போடுறதில்ல, கையாலேயே எழுதி எனக்கு இவ்வளோ வந்துச்சு, இவ்வளோ கொடுத்தாரு, இன்னும் இவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கு, வந்து சேர்ந்துருண்ணே, முடிச்சு விட்ருங்கண்ணே. இதெல்லாம் போயிருக்குன்னா அவன் கவி பிரசாத்துடைய அவனுடைய ஃபோனில் பார்த்தா அந்த டெலிகிராமில் ஏரியாவில் இது ஒரு மெசேஜ், நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் திருநெல்வேலி வர இருக்கிறார். சரி, திருநெல்வேலி விசிட் சம்மந்தமாக வர்றதுனால
எல்லாரும் போதுமான ஏற்பாடு பண்ணிக்கங்க. அதெல்லாம் நார்மல் தானே. இந்த லைனை மட்டும் பாருங்க. அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, எல்லா அதிகாரியும் ஒரு லட்சம் ரூபா கொடுக்க சொல்லியிருந்தோம். அதில் சில அதிகாரிகள் ரொம்ப சங்கடப்படுறாங்க, என்ன பண்ணுறது தெரியலன்னு. சூப்பர்ரா, அதாவது இவங்க தனியாக வாங்கினது போக ஸ்டாலின் எங்கேயாவது போனால் அங்கிருந்து அதிகாரி ஃபுல்லாக 1 லட்சம் கொடுக்கணும். இது ஒரு சிஸ்டமாக ஆக்கி வச்சுருக்காங்க. எங்கே முதலமைச்சர் போகிறாரோ எல்லாம் யாரு டிஎன்இபியில் ஆரம்பிச்சு எல்லா ஆஃபீஸரும் ஆளுக்கு 1 லட்சம் ரூபா அனுப்பி வை. ஏன்னா நிகழ்ச்சி நடத்தணுமா இல்லையா, சிறப்பாக வரவேற்கணுமா இல்லையா. அட பாவிகளா, அப்போ அந்த அதிகாரி எங்கேதான் கலெக்ட் பண்ணுவான்? அந்த அதிகாரி எங்கேருந்து கலெக்ட் பண்ணுவான்? மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவான். மக்கள் எல்லாம் வசூல் பண்ணி கொடுத்தா தான் நடத்த முடியும். எனவே எங்கேயா ஸ்டாலின் வந்து புடவை கொடுக்குறாரு, இல்லாட்டி 200 ரூபா கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, அது உங்கள்கிட்ட தான் வசூல் பண்ணது, உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்காரு, வேற எதுவும் கிடையவே கிடையாது. இந்த மெசேஜ் உங்களுக்கு புரியுதா? அதுக்கடுத்து தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட்டுக்கான மதிப்பு இல்லையா, இதெல்லாம் அனுப்புறது வேற யாரும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய ரிட்டையர் ஆகி ஏஐ ஒர்க் பண்ணிட்டு இன்ஜினியர்ஸா சீஃப் இன்ஜினியர்ஸா ஒர்க் பண்ணிட்டு போயிருப்பாங்களே, அவங்க இன்னும் ஒர்க் பண்ணுறாங்க. என்னன்னா இந்த வேலை தான், எப்படி டெண்டர் ரெடி பண்ணி முடிக்கிறது, எப்படி பின்னாடி இருந்து வேலையை முடிச்சு கொடுக்குறது, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டை வாங்கி எப்படி செட்டில் பண்ணுறது, இதெல்லாம் பின்னாடி ஒரு வளையம் மாதிரி நெட்வொர்க் உருவாக்கி வச்சிருக்காங்க. இது எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது சரி கவி பிரசாத் வாங்குறாரு. இந்த வாங்கின அமௌண்ட் இருக்குல்ல, ஒரு போட்டு புரியுது, இன்னொரு போட்டு வாங்கப்படுது. இந்த அமௌண்ட்லாம் நேருக்கு தான் போச்சுன்றது எப்படி தெரியும்? இப்போ நமக்கு ஆதாரம் தேவை. இது இருக்கு இல்லையா, இது வந்து கேஎன் நேரு அவருடைய தம்பி இருக்கால, கேஎன் மணிவண்ணன், அவருடைய வாட்ஸ்அப் சாட்லேருந்து எடுத்தது. இந்த வாட்ஸ்அப் சாட்டில் என்ன தெரியுது அப்படின்னா, என்னென்ன அவங்க வாங்கினாங்களோ ஹேண்ட் ஓவர் பண்ணோம், கொடுத்துட்டோம், வந்துருச்சு ரிசீவ்டு அப்படின்னு சொல்கிறானோ, அந்த அமௌண்ட்லாம் இங்கே ரிசீவ் ஆயிருக்குன்னா கரெக்டாக அந்த தேதியில் அவன் என்ன போடுறானோ அடுத்த நாள் ஐயா உட்காந்து கரெக்டாக ஃபைல் பண்ணி ஓகே கணக்கு போட்டு ஓகே அவர் 26 லட்சம் ரிசீவ் போட்டிருக்கானா, 26 லட்சம் வந்துருச்சு, வெரி குட். அதுக்கடுத்து இன்னொரு இடத்துல ஓகே 50 லட்சம் ரிசீவ் போட்டிருக்கானா, 50 லட்சம் வந்துருச்சு. இது யாரோடது? கேஎன் நேரு அவர்களுடைய தம்பியோடைய சாட்டு. இது அந்த பிரபு இருக்கால, பிரபு ரமேஷும் அவங்க சாட்டு. 2090 ரிசீவ்டு சார், அதுக்கப்புறம் 50 ரிசீவ்டு சார், அந்த 2090 வந்துருச்சு, 50 ரிசீவ்டு, பர்ஃபெக்ட். கணக்கு வழக்கா இருக்கணும் இல்லையா, அதுக்கான விஷயம். இப்படி அவருடைய ஃபைலை எடுத்தா கணக்கு வழக்க ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் தமிழகம் முழுவதும் இருந்து 50 லட்சம் 60 லட்சம் 1 கோடி 15 லட்சம் 30 லட்சம் வந்துக்கிட்டே இருக்குது. இவங்க வீட்டில் தனலட்சுமி கொட்டுது, அப்படியே ஆறா ஓடுது காசு. அதை எடுத்த பார்த்தா மிரல் இருந்து அட பாவிகளா அப்படின்னு. இப்படி எவ்வளோதான், இப்படி இவங்க வாட்ஸ்அப் சாட்லேருந்து எவ்வளோதான் பண்ணானுங்க. இந்த வீடியோ அப்படியே நிறுத்தி நான் இப்போ அப்படியே என்னுடைய அந்த டாக்குமெண்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணுறேன், நீங்களே நிப்பாடி தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த நிறுவனம், எந்தெந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, எந்தெந்த வேலை பார்க்குறவன், கான்ட்ராக்டர் எல்லாருடைய பேரை அப்படியே ஒவ்வொன்றா போடுறேன். இதில் எவன் வேலை என்ன மாதிரி வேலை பார்த்தேன், அதை எவ்வளோ மோசடி பண்ணான்றல இதெல்லாம் அடுத்தடுத்து நான் பாடுறேன். ஓகே, ஒவ்வொரு ஆளாக. ஏன்னா 10 கோடி டெண்டர் வாங்குற, அதுக்கு 1 கோடி கொடுத்துட்ட, 9 கோடிக்கு வேலையை முடிக்கிற, அந்த 9 கோடிக்கு வேலையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ 2 கோடி அடிச்சுட்டு போயிடுற, மீதி 7 கோடிக்கு வேலை பார்க்குறேன். என்ன வேலை பார்த்துருப்ப? ஆல்ரெடி அதில் 30% போயிருச்சே. அப்படி அடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது 10 கோடிக்கு வாங்கிட்டு அந்த வேலையை 2 கோடியில் முடிச்சுட்டு கவர்மெண்ட் 8 கோடி தூக்கிட்டு ஓடனவெல்லாம் இருக்கான். இதெல்லாம் மினிஸ்ட்ரிக்கு போன காசு, லோக்கல் இருக்கிறவங்க சமாளிக்கணும், ஆஃபீஸர்ஸும் சமாளிக்கணும். ஆனால் ஆஃபீஸர் எவன் காசு கொடுப்பான்? நீ 10 கோடி ஒதுக்கணும் வச்சுக்கவேன், இவங்களுக்கு தான் 10%. அப்புறம் அந்த கீழே இருக்க ஆளுகளுக்குலாம், புரோக்கருக்கு, ஆஃபீஸருக்கு எல்லா பேருக்கும் கொடுத்தது போக மீதி 7 கோடி வருதுன்னு வச்சுக்க. அதில் அவன் சம்பாதிக்கணுமே, அதில் அவன் ஒரு 3 கோடி அடிச்சுட்டு போயிடான். மிச்சம் இருக்கிறது 4 கோடி வச்சுக்கிட்டு என்ன வேலை பார்க்குறது? அந்த 10 கோடி ப்ராஜெக்ட்டுக்கு 4 கோடி வச்சுக்கணும். அவன் கேவலமாக வேலை பார்த்துருப்பேன். அப்படி கும்பல் நிறைய பேர் இருக்காங்க. எனவே இதையெல்லாம் அந்த வாட்ஸ்அப் சாட்டில் இப்போ நம்ம எவ்வளோ பேசணும் இல்லையா, அந்த 3 பேர் வாட்ஸ்அப் சாட்டில் ஒவ்வொரு நபர்கிட்டையும் எவ்வளோ வந்துச்சு, ஹவாலா பணமாக எவ்வளோ போச்சு, அதில் என்னென்ன விஷயங்கள், அது எதற்காக வாங்கப்பட்டது, எந்த ப்ராஜெக்டில் வாங்கப்பட்டது, எந்த எம்எல்ஏ அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண, எந்த எம்பி ரெக்கமெண்ட் பண்ணார், அது யார்கிட்ட போய் யார்கிட்ட போச்சு அப்படின்ற விஷயம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் அப்படியே ஸ்க்ரீனில் பாருங்கள், அப்படியே ஒவ்வொன்றா ஸ்கால் பண்ணுங்கள், பொறுமையாக நிப்பாட்டி பாருங்கள், எல்லா டீட்டெயிலும் இருக்கும்.
நீங்க பாத்தீங்களா? இதோட முழு விவரம் என்ன அப்படின்னா சுமார் 1020 கோடி. நான் திரும்பவும் சொல்றேன், மீண்டும் மீண்டும் சொல்றேன், இது வெறும் 6ல இருந்து 8 மாச சார்ட் தான். அதில் நீங்க பார்த்தது 6ல இருந்து 8 மாசம் அந்த 3 பேர் பேசிக்கிட்டது மட்டும்தான். 3 பேர் எத்தனை பேர் பேசினாலும் அது ஃபுல்லாக கைப்பற்ற முடியல வச்சுக்கோங்க. அந்த 3 பேர் மட்டும் தான். அந்த 3 பேர் பேசுனதுல மட்டும் 1020 கோடி 6 மாசத்துல 8 மாசத்துல 4.25 வருஷத்துல இவங்க எவ்வளோ அடிச்சிருப்பாங்க? இது கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும் அவங்களால. இந்த 1020 கோடி நாட்டை விட்டு வெளியே போகுது. இப்போ பதிவோட இறுதியாக உங்களுக்கு சொல்றீங்க, 2 விதமான பட்ஜெட் KN நேரு கீழே வருது. ஒன்று மத்திய அரசு ஒதுக்கக்கூடிய 50,000 கோடி ஒவ்வொரு வருஷம். இதை தவிர மாநில அரசு இல்லையா, அது ஒதுக்கக்கூடிய ஒரு நிதி ஒரு 30,000 கோடி. ஏறக்குறைய 80 1 லட்சம் கோடி இவருடைய டிபார்ட்மெண்ட்ல ஒரு வருஷத்துக்கு புழங்குது. இதில் 10% கமிஷனை வெளியே எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ வரும்? 10,000 கோடி. கடந்த 4.25 வருஷம் 5 வருஷம் ஆட்சியில் எவ்வளோ சம்பாரிச்சு வாங்கிறீங்க? எவ்வளோ சம்பாரிச்சுப்பானுங்கிறீங்க? 50,000 கோடி. இந்த 50,000 கோடி நாட்டை விட்டு போயிருச்சுன்னா நீ பிச்சை தாண்டா எடுக்கணும். மக்களுக்கு ஏதாவது புரியுதா? நீ பிச்சை தான் எடுக்கணும். இந்த ஊரில் கொள்ளடிக்கிற காசு இந்த ஊரில் இருந்தால் கூட பரவாயில்ல. ஏதோ நீங்கள் அடிச்சிட்டாங்க, ஏதோ ஃபேக்ட்ரி கட்டுறாங்க, ஏதோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கவேன், ஸ்கூல் கட்டுறேன், ஃபேக்ட்ரி கட்டுறேன்னு வச்சுக்கவேன், அது இங்கேயே எப்படியோ காசாக புழங்கி மக்களுக்கு மறைமுக வேலை வாய்ப்பாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் கொள்ளையடிச்ச காசுலாம் நாட்டுக்கு வெளியே அனுப்பிடுறாங்க. நீங்கள் உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு கொடூரமான ஆளுகளை, ஒரு கொள்ளைக்காரனை தான் நாட்டுக்கு வச்சிருக்கீங்க. இப்போ கொள்ளையடிச்சு நாட்டுக்கு வெளியே அனுப்பிடுறான். நீங்கள் துபாயில் கட்டடம் வளர்ந்து பாருங்க, அதெல்லாம் அந்த ஊர் காசுலாம் பார்த்தா நினைச்சிடாங்க, நம்ம ஊர் காசு தான், வேற யாரும் கிடையாது. இவங்க அடிக்கிறாங்க கொள்ளை, அந்த காசு அப்படியே வெளியே போகுது, அங்கே போய் ஹவாலா பணமாக சுற்றுது. இவங்களோட முதலீடுகளாக தான் இங்கே இருக்கு. நம்ம ஊரில் நம்மளை கொள்ளையடிச்ச காசு தான் அந்த ஊர் டெவலப் ஆகுது. எப்படி? ஹவாலா பணமாக இவங்க நகர்த்துறானுங்க. இதாவது அறிவு வருது நமக்கு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஆதாரம் தேவை? KN நேரு எந்த அளவுக்கு நேர்மையான மனுஷன். இந்த ஆள் மேலே ஒரு FIR போடுறதுக்கு கடந்த 1 வருஷமா அலையுது. லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு போட சொல்லி ED 1 வருஷமா அலையுது, கோர்ட்டுக்கு போய் நிற்குது. போடவே மாட்டேன்னு தாஜா காமிக்குது MK ஸ்டாலின் கவர்மெண்ட். ஏன்னா இந்த ஆள் 50,000 கோடி சம்பாரிச்சாருன்னா அதில் குறைஞ்சது 15,000 கோடி வாங்கி சாப்பிட்டது இல்லாட்டி வாங்கி போட்டது யாரா இருப்பாரு? வேற யாரும் கிடையாது. MK ஸ்டாலின் உதயநிதி கும்பலாக தான் இருக்கும். வேற யாரும் இருக்க போறா? அப்போ அவங்களுக்கு குற்றவாளி. இதை விட உங்களுக்கு ஆதாரம் தேவை. இதை விட உங்களுக்கு ஒரு ஆதாரம் வெட்ட வெளிச்சமா தேவை. இந்த ஊர் எல்லா வளமும் இருக்கு, எல்லா விதமான காசு இருக்கு. நீங்க ஏழை நாடுகளும் கிடையாது, உங்களுக்கு போதுமான ஃபண்ட் இல்லாமல் கிடையாது. ஆனால் நீங்க தேர்வு செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் பாருங்க, இப்படி அடிச்ச கொள்ளையை நீ உண்மையை சொல்லி இங்கே போடுறதோட பிரச்சனை கிடையாது. ஆனால் நாட்டுக்கு வெளியில் கொண்டு போறானுங்க ஹவாலா. இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையில் நீ லஞ்சம்ன்ற தாண்டி எது தெரியுமா பிரச்சனை? ஹவாலா பணமாக நாட்டை விட்டு வெளியே கொண்டு போகிறதுக்கு 10 ரூபா ஒன்று பயன்படுத்தினா பாருங்க, அதுதான் பிரச்சனை. இந்த நாட்டை விட்டு காசு வெளியே போகுது. அப்போ இந்த நாட்டை விட்டு வெளியே போகுதுன்னா இவன் ஒரே ஒரு மினிஸ்டர் மட்டும் 50,000 கோடி போகுதுன்னா வெளியில், இங்கே மொத்தம் 41 டிபார்ட்மெண்ட் இருக்குது. 41 டிபார்ட்மெண்ட்ல நீ என்ன யோசிச்சு பாரு. 41 டிபார்ட்மெண்ட் எவ்வளோ போயிருக்கு? 20 லட்சம் கோடி போயிருக்குமா? இல்லை குறைஞ்சபட்சம் நான் கேட்குறேன், 1 லட்சம் கோடி போயிருக்குமா? என்ன அநியாயம் நடக்குது? அந்த 20 லட்சம் கோடின்றது நீ கடனா ஒரு 10 லட்சம் கோடி வாங்கி வச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா டெண்டர் விட்டுறது மற்றவங்க வசூல் பண்ணுறது இல்லையா? ஐயோ இதெல்லாம் நீங்கள் நினச்சிடாங்க. உங்கள் வீட்டுக்கு கீழே ஒரு கரையான் கொஞ்சம் புகுந்தாலே நீங்கள் வருத்தப்படுவீங்க. இவங்க கரையான் புத்தே ஒட்டுமொத்த வீடு ஃபுல்லாக இருந்துச்சு வச்சு எப்படி இருக்கும்? என்னைக்கோ வீடு மொத்தமாக படுக்க போகுதுன்னு அர்த்தம். இவங்களை நீ ஆட்சிக்கு அதிகாரத்தை இவங்க கையில் கொடுத்தது அதே தான். இதை கூட புரிஞ்சுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்மளை காப்பாற்றுறது கஷ்டம். இதுக்கு மேலே எவனா ஒருத்தன் இதெல்லாம் திருந்தலைன்னு வச்சுக்கோ, நீனே ஒரு 4-5 வருஷமா பார்த்து நாட்டை காலி மட்டும் எங்கடா போயிடு. ஏன்னா இவங்க வாங்கி வச்சிருக்க கடனுக்கு வட்டியை நம்ம வருஷம் 65,000 75,000 கோடி கட்டணும். இருக்கிற கடன்லாம் நம்ம தலையில தான். வாங்கி சாப்பிட்டது இவங்க. ஒதுக்குற பட்ஜெட் மட்டும் கிடையாது, எக்ஸ்ட்ரா கடை வாங்கி அதையும் கொள்ளையடிச்சிருக்கானுங்க. எனவே யாராவது இங்கே நல்லா வாழ நினைச்சீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வாழ்றது கஷ்டம். நீங்க திருந்தினால ஒழிய இது திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன எல்லாம் முடிச்சுட்டு கணக்கு வழக்க கடைசியாக எலெக்ஷன் டைம் உங்களுக்கு 2,000 3,000 கொடுத்து பிரியாணி போட்டோத்தை கொடுத்து எல்லா பேருக்கு தண்ணி வாங்கி கொடுத்தோன்னு வச்சுக்கவேன், வெக்கமே இல்லாமல் ஓட்டு போட்டேன்னு வச்சுக்கவேன், நீலாம் வாழ்றதுக்கு தகுதியே கிடையாது.